மற்ற டீம் எல்லாம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறத பார்த்தா கஷ்டப்பட்டோன்னு சொல்லவே நமக்கு கூச்சமா இருக்கும். அகைன் ரஷ்மிகா, ப்ளீஸ் ஃபர்கெட் திஸ் 1000 crores 2000 crores from a little girl from Coog to a pan Indian star is ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். இயக்குனர் சேகர் கமுலா டைரக்ஷனில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தானா நடிப்பில் உருவாகியிருக்கிற குபேரா படம் வர 20ஆம் தேதி உலகம் முழுசும் ரிலீஸ் ஆக இருக்கு. கடந்த சில நாட்களாகவே இந்த படத்துடைய ப்ரொமோஷன் ஈவெண்ட்ஸ் எல்லாம் விறுவிறுப்பாக நடந்துட்டு வர நிலையில் நேற்று நடந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் மற்றும் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் குபேரா படம் மீதான எக்ஸ்பெக்டேஷன்ஸை அதிகமாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேற்று வெளியாகி இருக்கிற குபேரா ட்ரெய்லரில் பிச்சைக்காரங்களாக இருக்கிற தனுஷ் மற்றும் ராஷ்மிகா மந்தானா 2 பேருக்கும் வில்லன்களோட கூட்டாளியாக இருக்கிற நாகார்ஜுனா உதவி செய்கிற மாதிரி நடித்து ஏமாத்துறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட தனுஷ் அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு அவங்களோட சதித்திட்டத்தை முறியடிக்கிறாரு. இதுக்கு தடைகளாக வர்ற விஷயங்களை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, வில்லன்களோட கூட்டாளியாக இருக்கிற நாகார்ஜுனா ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு எதிராகவே எப்படி மாறிடுறாரு அப்படிங்கிற மாதிரி கதை இருக்குது. இந்த நிலையில் நேற்று நடந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் தனுஷ், ராஷ்மிகா, நாகார்ஜுனா, இயக்குனர் சேகர் கமுலா மற்றும் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இயக்குனர் ராஜமௌலியும் கலந்துட்டு இருக்காரு. இந்த ஈவெண்ட்டில் கடைசியாக பேசியிருக்கிற தனுஷ், இந்த படம் பண்ணும்போது முழுக்க என்னோட அப்பா பட்ட கஷ்டங்களை நினச்சிட்டே தான் நான் பண்ணேன். சேகர் சார் எப்படி இருக்கீங்க, உடல்நிலை சரியில்லாதப்பையும் நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் குபேரா என்னுடைய 51வது தமிழ் படம் மற்றும் 2வது தெலுங்கு படம். இப்போ சினிமாவில் இருக்கிற எல்லாருமே வசூலை தேடி ஓடிட்டு இருக்கும்போது சேகர் கமுலா தன்னோட படங்களில் பட்டர்ஃப்ளைஸை தேடி ஓடிட்டுருக்காரு. நாகார்ஜுனா சார், உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் சின்ன வயசில் உங்களோட படங்களை பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். இப்போது உங்களோட சேர்ந்து நடிக்கிறது ஏதோ மேஜிக் நடந்த மாதிரி தான் இருக்குது. என்னோட சகோதரிகள் உங்களோட மிகப்பெரிய ரசிகைகள். அவங்களோட சின்ன வயசில் உங்கள் மேலே அவ்வளோ க்ரஷ்ஷாக இருந்தாங்க. ராஷ்மிகா, தயவு செஞ்சு 1000 கோடி 2000 கோடி வசூல், நேஷனல் கிரஷ் இதெல்லாம் மறந்துடுங்க. நீங்கள் அந்த படங்களில் இருந்தது உங்களோட அதிர்ஷ்டம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் அந்த அதிர்ஷ்டத்தை சம்பாதிச்சிருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி டேக்ஸ்க்கெல்லாம் கடுமையாக உழைச்சிருக்கீங்க. நீங்கள் தான் அந்த 1000 கோடி 2000 கோடி வசூல்களை சம்பாதிச்சிருக்கீங்க. சின்ன பொண்ணாக கூர் கிராமத்திலேருந்து வந்து இன்றைக்கி பேன் இண்டியா ஸ்டாராக வளர்ந்துருக்கீங்க. இது அற்புதமான பயணம். கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. உங்களோட எதிர்கால படங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு தனுஷ் பேசியிருக்காரு. ராஷ்மிகா பிறந்து வளர்ந்த கூர் கிராமத்திலிருந்து ஆரம்பித்த சினிமா பயணம் பற்றி தனுஷ் பேசும்போது ராஷ்மிகா உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் மற்றும் படக்குழுவினர் எல்லாருக்குமே தனுஷ் நன்றி சொல்லியிருக்காரு. குபேரா படம் வர 20ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக இருக்கு.